நாகர்கோவில் அருகே கோவில் நகைகளை திருடி அடகு வைத்த முன்னாள் அறங்காவலர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக 21 சவரன் நகைகளை சுருட்டியவர் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே கடுக்கரையில் வடக்கு வாச்செல்வி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் நிர்வாகத்திற்குட்பட்டு தம்புரான் கோயில் மற்றும் முத்தாரம்மன் கோயில்களும் உள்ளன. தற்போது கோயிலின் அறங்காவலராக சேத்திரபாலன் என்பவர் இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவர் பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கோயிலில் சாமிகளுக்கு அணிவித்து வந்த தங்க நகைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் முன்னாள் ஊழியர்கள் அவற்றை கையாடல் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வடக்கு வாச்செல்வி அம்மன் கோயிலின் முன்னாள் அறங்காவலராக இருந்த ஐயப்பன் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் அறங்காவலராக பொறுப்பு வகித்த காலத்தில் கோயில்களில் 45 சவரன் தங்க நகைகள் இருந்தது தெரிய வந்தது. அவற்றில் 21 சவரன் நகைகளை திருடி வெவ்வேறு இடங்களில் உள்ள அடகு கடைகளில் அடகு வைத்து அவர் பணம் பெற்றது அம்பலமானது. இதையடுத்து அடகு வைத்த நகைகளில் 20 சவரன் நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர். பின்னர் மோசடி குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஐயப்பனை கைது செய்தனர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக முன்னாள் அறங்காவலரே கோயில் நகைகளை திருடி அடகு வைத்து கல்லா கட்டியது நாகர்கோவில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து கோயில் நகைகளை கண்காணிக்க குழு அமைத்து உரிய முறையில் பாதுகாக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.